வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 272 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு. நரேந்திர மோடியை பிரதமராக்குவோம் என்ற கோஷத்துடன் பாரதிய ஜனதா லோக்சபா தேர்தல் பிரச்சார வியூகம். டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல். துடிப்புள்ள இளைஞர்களை அமைச்சராக தேர்வு செய்கிறார் கெஜ்ரிவால். கார்கில் போருக்கு பின் முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ கமாண்டர்கள் நேரில் சந்திப்பு. எல்லையில் பதட்டத்தை குறைப்பது குறித்து பேச்சுவார்த்தை. விரிவான செய்திகள். குறைந்தது 272 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் பிரதமர் பதவியில் மோடியை அமர்த்தும் நோக்கில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்வது என்று பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு மற்றும் பாரதிய ஜனதா முதல்வர்களின் கூட்டம் டில்லியில் நடந்தது. 2014 ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிக்க கூட்டப்பட்ட இக்கூட்டத்தில் மூத்த தலைவர் அத்வானி, கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், கோவா மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். லோக்சபா தேர்தல் பிரச்சார வியூகம், புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்து பாரதிய ஜனதா தலைவர்கள் விரிவாக விவாதித்தனர். கூட்டத்துக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த்குமார் கூறுகையில், பிரதமர் பதவிக்கு மோடி என்பதே பாரதிய ஜனதாவின் தேர்தல் முழக்கமாக இருக்கும் என்று கூறினார். லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 சீட்களை கைப்பற்றுவது ஒன்றே பாரதிய ஜனதாவின் குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். आने वाले दिनों में भारतीय जनता पार्टी मोदी फॉर पीएम कैंपेन करेगी. प्रधानमंत्री के लिए नरेंद्र भाई मोदी ये कैंपेन करेगी और देश भर में परिवार तक भारतीय जनता पार्टी पहुंचेगी, घरों में जाएगी और ये सारे हमारे मतदाताओं से हम ये भी निवेदन करने वाले हैं, नरेंद्र भाई को भारत के प्रधानमंत्री बनाने के लिए आप वोट करिए. தற்போது நாட்டில் 1975 ஆண்டில் இருந்த நெருக்கடி நிலை போன்ற சூழலே நிலவுவதாக கூறிய ஆனந்த்குமார், அப்போது காங்கிரஸை ஆட்சியிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று மக்களுக்கு இருந்த அதே மனநிலை இப்போதும் இருப்பதாக தெரிவித்தார். ஒரு ஓட்டு ஒரு நோட்டு என்ற இயக்கத்தின் கீழ் தேர்தல் நிதி வசூலிக்கவும் இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சமாக 10 ரூபாயும் அதிகபட்சமாக 1000 ரூபாயும் தேர்தல் நிதி வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி டிசம்பர் 26ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லி தேர்தலில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் திங்களன்று கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கெஜ்ரிவாலின் முடிவு குறித்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு கவர்னர் நஜீப் ஜங் அறிக்கை அனுப்பினார். இதற்கு செவ்வாயன்று ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். டெல்லியின் இளம் முதல்வர் என்ற பெருமையை பெறும் 44 வயது நிரம்பிய கெஜ்ரிவால் அமைச்சரவையை உருவாக்கும் பணியிலும் மும்மரமாக ஈடுபட்டுள்ளார். டெல்லி ஐஐடியில் படித்த 39 வயது நிரம்பிய சோம்நாத் பார்த்தி சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. கெஜ்ரிவாலுக்கு நெருக்கமான 41 வயது நிரம்பிய மணீஷ் சிசோடியா, 26 வயதேயான பத்திரிகையாளர் ராக்கி பிர்லா ஆகியோர் அமைச்சர்களாகின்றனர். 40 வயது வினோத்குமார் பின்னி, 34 வயதேயான என்ஜினியர் சௌரப் பரத்வாஜ் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தெரிகிறது. முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் தலைமையிலான அமைச்சரவையின் சராசரி வயது 63 இருந்தது. இப்போது கெஜ்ரிவால் அமைச்சரவை இளமை துடிப்புடன் அமைய உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் பெருமை தெரிவித்துள்ளனர். வரும் 26ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் விழாவில் புதிய அமைச்சர்களுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். டெல்லி முதல்வராக போகும் அரவிந்த் கெஜ்ரிவால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என்று மறுத்ததை தொடர்ந்து இப்போது அரசு பங்களாவும் வேண்டாம் என்று நிராகரித்துள்ளார். டெல்லியில் ஆட்சி அமைக்க கெஜ்ரிவால் உரிமை கோரியதும் டெல்லி போலீசார் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க முன்வந்தனர். ஆனால் அதை ஏற்க அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார். இது தொடர்பாக டெல்லி போலீசுக்கு கெஜ்ரிவால் அனுப்பிய கடிதத்தில், எனக்கு கடவுள்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு என்றும், ஆகவே எனக்கு பாதுகாப்பு எதுவும் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். காசியாபாத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்த போலீசாரையும் பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி கெஜ்ரிவால் திருப்பி அனுப்பினார். இந்நிலையில் செவ்வாயன்று கெஜ்ரிவாலை டெல்லி தலைமைச் செயலாளர் TM சபோலியா சந்தித்தார்.
முதல்வர் என்ற முறையில் அரசு பங்களா ஒதுக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் சப்போலியா பேசிய போது தனக்கு அரசு பங்களா தேவையில்லை என்று கெஜ்ரிவால் நிராகரித்து விட்டார். விஐபிக்களின் ஆடம்பரமில்லா கலாச்சாரத்தை உருவாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்துள்ளபடி போலீஸ் பாதுகாப்பு பங்களாவை கெஜ்ரிவால் நிராகரித்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் கூறுகின்றனர். ஆனால் முதல்வராக போகும் கெஜ்ரிவாலுக்கு இவற்றால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். கார்கில் போர் நடந்து 14 ஆண்டுக்கு பின் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவ கமாண்டர்கள் வாகா அட்டாரி எல்லையில் சந்தித்து பேசினர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல்கள் அடிக்கடி நடந்து வருகின்றன. எல்லையில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் கூட்டம் பஞ்சாப் எல்லையில் உள்ள வாகா அட்டாரி எல்லையில் செவ்வாயன்று நடந்தது. பாகிஸ்தானிய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் டைரக்டர் ஜெனரல் அமீர் ரியாஸ், இந்திய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் டைரக்டர் ஜெனரல் வினோத் பாட்டியா ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிலிருந்தும் தலா ஒரு படைப்பிரிவு தலைவர், 3 துணை தளபதிகள் கலந்து கொண்டனர். எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல்கள் தடுப்பது, ஊடுருவல்களை தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து ராணுவ அதிகாரிகள் விவாதித்தனர். கூட்டத்துக்கு பிறகு பேட்டியளித்த இந்திய கமாண்டர் வினோத் பாட்டியா, இரு நாடுகளின் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதியாக கடைபிடிப்பதென்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் டைரக்டர் ஜெனரல்களும் சந்தித்து பேசுவது 14 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக நடக்கிறது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமை தோறும் தொலைபேசி மூலம் பேசும் இரு டைரக்டர் ஜெனரல்களும் கடைசியாக 1999 ஆண்டு கார்கில் போரின் போது சந்தித்து பேசினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் 2003 ஆண்டு செய்யப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் போர் நிறுத்த விதியை மீறி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் பலியானதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் எல்லைக்கோட்டில் பதற்றம் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 26வது நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதல்வர் ஜெயலலிதா உள்பட ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 26வது நினைவு தினம் செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சமாதியில் அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எம்ஜிஆர் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். வரும் லோக்சபா தேர்தலில் அதிமுக முழுமையான வெற்றியை பெற அல்லும் பகலும் அயராது உழைப்போம் என ஜெயலலிதா முன்னிலையில் அமைச்சர்கள், அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெறச் செய்து எதிர்கால இந்தியாவை வழிநடத்தும் அதிகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கரங்களில் வழங்கும் வகையில் அர்ப்பணிப்போடு கூடிய கடும் உழைப்பின் மூலம் முழு ஆற்றலோடு களப்பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கோடநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். சில வாரங்கள் அங்கு தங்கியிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவரது புகழ் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கிறது என எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தான், வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அந்த தலைவர் இறந்ததுலேருந்து இந்த 26 வருஷமா அண்ணா சமாதிக்கு வந்து அவருக்கு நாங்கள் அழுதுட்டு போறோம். அந்த தெய்வம் இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எங்களுக்கு ஒன்றும் கொஞ்ச நாளைக்கு அந்த தெய்வம் இருந்திருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவா இருந்திருக்கும். எங்க தாய் தகப்பன் செத்ததை கூட நாங்க மறந்துட்டோம். தலைவர் நினைவு நல்லதுக்கோசம் நாங்க வருவோம். நான் டிஃபன் கடை போட்டு வியாபாரம் பண்றேன், நான் அதை கூட எடுத்து வச்சுட்டு தான் வரேன். இன்னொரு நாளை நாங்க மறக்கிறதே கிடையாது. இன்னும் என் காலம் இல்ல, இன்னும் குழந்தைங்க வளர்ற காலத்து கூட இந்த நாளை எந்த குழந்தைங்களும் மறக்காது. எம்ஜிஆர் நினைவிடத்திலும் அவரது ராமாபுரம் இல்லத்திலும் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். செக்ஸ் கொடுமைக்கு உள்ளாக்கிய முன்னாள் நீதிபதி கங்குலி மீது உரிய நேரத்தில் போலீசில் புகார் செய்ய போவதாக அவரால் பாதிக்கப்பட்ட பெண் வக்கீல் அறிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.K. கங்குலி கடந்த ஆண்டு இறுதியில் இளம் பெண் வக்கீலை செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கியதாக புகார் எழுந்தது. இதனால் மேற்கு வங்க மனித உரிமை கமிஷன் தலைவர் பொறுப்பிலிருந்து கங்குலியை நீக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன.
இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவத்துக்கு திங்களன்று கடிதம் அனுப்பிய கங்குலி தான் எந்த பெண் பயிற்சி வக்கீலையும் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கவில்லை என்று தன்னிலை விளக்கம் அளித்திருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற முறையில் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு எதிராக சில தீர்ப்புகளை கூறியதால் தன்னை பழிவாங்கும் நோக்குடன் சதி வேலைகள் நடந்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் கங்குலி கூறியிருந்தார். செக்ஸ் புகார் கூறிய பெண் வக்கீல் கங்குலியின் தன்னிலை விளக்கத்தை நிராகரித்துள்ளார். கங்குலிக்கு எதிரான தன்னுடைய வாக்குமூலம் பொய்யானது என்று யாராவது கூறினால் அவர்கள் தன்னை மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்தையும் அவமதிப்பதாக அர்த்தம் என்று லீகல் இந்தியா வலைதள பிளாக் மூலம் பெண் வக்கீல் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை இருட்டடிப்பு செய்து விசாரணையில் இருந்து தப்புவதற்காக சிலர் வதந்திகளை பரப்பவும் அரசியலாக்கவும் முயற்சிப்பதாகவும் கங்குலி மற்றும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை பெண் வக்கீல் சாடியுள்ளார். சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதலே மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் தான் செயல்பட்டு வருவதாகவும் உரிய நேரத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது பற்றி தான் ஆராய்ந்து வருவதாகவும் பெண் வக்கீல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் போலீசில் பெண் வக்கீல் முறைப்படி புகார் அளிப்பார் என்பது உறுதியாகி இருப்பதால் நீதிபதி கங்குலிக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. திருவாரூரில் போலீஸ் காவலில் வாலிபர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆலிவலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் தனது டிராக்டர் ஒன்று திருட்டு போய்விட்டதாக ஆலிவலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நெங்காலி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரை திங்கட்கிழமை அன்று நள்ளிரவு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவரிடம் விடிய விடிய போலீசார் தீவிரமாக விசாரித்ததாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று காலை சுந்தர் போலீஸ் காவலிலேயே மர்மமான முறையில் இறந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆவேசம் அடைந்த அப்பகுதி மக்கள் போலீசை கண்டித்து திருத்துறைப்பூண்டி நெங்காலி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் துன்புறுத்தலால் தான் சுந்தர் இறந்தார் என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். 6-7 மணி போல வந்து சொல்றாங்க இறந்து போயிட்டான், வெட்டு வந்துருச்சு, கொண்டுட்டு போனா இறந்து போயிட்டான். ஆனா இதுக்கு இவ்வளவுக்கும் காரணம் போலீஸ் ஸ்டேஷன், ஆலிவலம் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. ஆலிவலம் போலீஸ் தான் கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். எங்களுக்கு ஆலிவலம் போலீஸ் தான் பதில் சொல்லணும். போலீஸ் காவலில் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் நெங்காலி கிராமத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கஞ்சா கடத்த முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரையோரம் சந்தேகம் படும்படியாக ஒருவர் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் ஆறுமுக நயினார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவரிடம் 4 கிலோ எடை கொண்ட கஞ்சா இருந்தது. அதன் மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். பின்னர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த பால்சாமி என்பதும் தற்போது திருச்சி அகதி முகாமில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக பால்சாமி தனுஷ்கோடி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பால்சாமி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழக தலைமை தீயணைப்புத்துறை இயக்குநர் ரமேஷ் குடவாலா தெரிவித்தார். மதுரை தலைமை தீயணைப்புத்துறை அலுவலகத்தை இயக்குநர் ரமேஷ் குடவாலா செவ்வாய்க்கிழமையன்று ஆய்வு செய்தார். அப்போது தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் வேண்டி அலுவலர்கள் இயக்குநரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் குடவாலா தற்போது தீயணைப்புத் துறையில் 18% பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் இதை நிரப்பும் வகையில் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 1008 பேர் தேர்வு செய்ய இருப்பதாகவும் கூறினார். இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக 1008 இப்போ யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம வந்து கொடுத்துச்சா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அபவுட் 17 to 18% ஷார்ட்டேஜ் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம அது இப்போ யூஎஸ்ஆர்பிக்கு கொடுத்தா அது ரெக்ரூட்மெண்ட் 1008 டோட்டல் இப்போ கொடுத்தாச்சா நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக. அதிகரித்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள், திருமண மண்டபங்கள் போன்றவற்றை அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று அங்கிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகே தரச் சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும் ரமேஷ் குடவாலா வலியுறுத்தினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,305 ரூபாயாக இருந்தது.
வயது முதிர்வு காரணமாக புத்துணர்வு முகாமிற்கு செல்ல முடியாத குமரி மாவட்ட தேவசம்போர்டு யானைக்கு சொந்த ஊரிலேயே புத்துணர்வு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவசம்போர்டுக்கு சொந்தமாக கோபாலன் என்ற யானை குழித்துறை ஸ்ரீ மகாதேவர் கோவில் வளாகத்தில் இருந்து வருகிறது. 61 வயதான இந்த யானை வயது முதிர்வு காரணமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாததால் கோவையில் நடக்கும் யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. ஆனால் புத்துணர்வு முகாமில் வழங்கப்படும் சிகிச்சையும் உணவும் யானை கோபாலனுக்கு குழித்துறையிலேயே வழங்கப்படுகிறது. கால்நடை மருத்துவர்கள் யானையை பரிசோதனை செய்து மருந்து கொடுப்பதோடு நடைப்பயிற்சி, ஊட்டச்சத்து உணவுகளும் வழங்கப்படுகிறது. புத்துணர்வு சிகிச்சை நல்ல பலனளிக்க துவங்கி இருப்பதால் யானை கோபாலன் கோவில் வளாகத்தில் உற்சாகத்தோடு வலம் வருகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.